அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மாறு செய்யுங்கள். இல்லையா? எத்தனை எத்தனை விடயங்கள் நீங்க எடுத்து பாருங்க. எவ்வளவு விடயங்களில் மாறு செய்யுமாறு சொன்னார்கள். எந்த அளவுக்கு நாம் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக கிப்லாவை முன்னோக்கி தொழக்கூடிய தொழுகை, சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடாது என்று தடுத்தார்கள். அந்த நேரத்திலே ஏனையவர்கள் சூரியனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர்கள் வணங்குகின்ற நேரம், அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஒப்பாகிவிடக் கூடாது என்று தடுத்தார்கள். யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்று எத்தனை எத்தனை விடயங்களை சொன்னார்கள். ஆனால் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா துணிந்து என்ன செய்கிறார்கள்? சுன்னாவுக்குத்தான் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். கரண்டைக்கு மேல் உங்களுடைய ஆடைகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றால் இன்று அனைவருடைய ஆடைகள், இளம் சமூகத்தை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கரண்டைக்கு கீழ்தான் இருக்கிறது. மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள் என்றால் என்ன செய்கிறார்கள்? முழுமையாக ஷேவோடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக சுன்னாவுக்கு தான் மாறு செய்கிறார்கள். யூத கிறிஸ்துவர்களை சாணுக்கு சான், முலத்துக்கு முலம் பின்பற்றுவார்கள் நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அந்த ஒரு மோசமான நிலையைத்தான் இன்று சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நாகரிகம் என்ற பெயரிலே வேறு வேறு பெயர்களில் இவைகளை நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்ற பெயரிலே இவன் இருக்கிறான், ஆனால் கிறிஸ்துவனுடைய கலாச்சாரத்தை, அந்த கிறிஸ்துவர்களுடைய பண்பாட்டை, யூத கிறிஸ்துவர்களுடைய பண்பாட்டை, அந்த கலாச்சாரம், அவைகளெல்லாம் கலாச்சாரமோ பண்பாடோ அல்ல, அவைகள் அநாகரீகங்கள், அனாச்சாரங்கள், அவைகளைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறான். எனவே இது மிக ஒரு வேதனையான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது.